அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க. இன்றைக்கி மதுரை தங்கமிட்டு சமையலில் என்ன பார்க்க போகிறோம்னா, சூப்பரான டேஸ்டியான தஞ்சாவூர் ஸ்பெஷல் தேங்காய் திரட்டுப்பால் தாங்க பண்ண போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடாய் நல்லா ஹீட் பண்ணிக்கிட்டேன். ஒரு 3 ஸ்பூன் அளவு பாசிப்பயிறு எடுத்துருக்கிறேன். சிம்மிலே வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கிறலாம். பருப்பு பாருங்கள், சிம்மிலே வச்சு நல்லா வறுத்தாச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ இந்த பருப்பு எடுத்து மிக்சரில் கொட்டிக்கிறேன். நல்லா ஆறுன பின்னாடி நல்லா பவுட்ரு பண்ணிக்கலாம். பாசிப்பருப்பு நல்லா ஆறிடுச்சுங்க. இப்போ பவுட்ரு பண்ணிக்கலாம். பாசிப்பருப்பு பாருங்கள், இந்த பதத்துக்கு பவுட்ரு பண்ணியாச்சுங்க. இப்போ 1 டம்ளர் அளவு தேங்காய் துருவல் இட்டுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். தேங்காய் துருவல் சேர்த்த உடனே 2 ஏலக்காய் சேர்த்துக்கிறேன். இப்போ தேங்காய் எடுத்த அதே டம்ளர்லேயே வெல்லம் எடுத்துருக்கிறேன், பொடி பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ அதையும் சேர்த்துக்கிறேன். தேங்காய் வெல்லம் எல்லாமே எடுத்தோம் இல்லைங்களா, அந்த டம்ளரில் 1/4 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ நைஸாக அரைச்சிக்கிறலாம். பாருங்கள், மிக்சியில் இப்படி அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ ஒரு கடாயில் ஊற்றிக்கிறேன். அரைச்சிட்டு வந்ததை ஊற்றியாச்சு. பாருங்கள், எடுத்த உடனே நம்ம ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு ஊற்றக்கூடாதுங்க. கீழே வச்சுட்டு ஃபஸ்ட்டு அந்த அரைச்சதை ஊற்றிட்டு அதுலேயே 1 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் அளவு அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாங்க. ஏன்னா அரிசி மாவு சேர்க்குறோம் இல்லைங்களா, ஸ்டவ் மேலே வச்சுட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணோம்னா அப்படியே கட்டி கட்டியாக வந்துடும். அதுக்கு தான் மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் நான் ஸ்டவ் ஆன் பண்ணணும். மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ ஸ்டவ் மேலே தூக்கி வச்சிடலாம். கை விடாமல் கிண்டணுங்க. இன்னொரு கடாயில் முந்திரி பருப்பும் தேங்காவும் நம்ம நெய்யில் வறுத்து எடுத்துக்கலாங்க. நெய் நல்லா சூடாயிடுச்சு. ஒரு 10 முந்திரி எடுத்துருக்கிறேன், அதை வறுத்து எடுத்துக்கிறேன். முந்திரி பருப்பு நல்லா தனியாக வறுத்தாச்சுங்க. இப்போ ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ தேங்காவும் வறுத்து எடுத்துக்கலாங்க. தேங்காவும் நல்லா வறுத்தாச்சுங்க, அதுவும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இந்த சைடு பாருங்கள், திரட்டுப்பால் தேங்காய் திரட்டுப்பால் ரெடி ஆகிட்டு இருக்கு பாருங்கள். அப்படியே கிண்டிக்கிட்டே இருக்கணும். ஒரு 1/4 ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணுங்க. ஃபஸ்ட்டு நம்ம மிக்ஸ் பண்ணும்போது 1 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கிட்டோம். இப்போ 1 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நம்ம சேனலில் நிறைய வீடியோக்கள்லாம் போட்டிருக்காங்க. இப்போ சமீபத்தில் கூட சின்ன வெங்காயம் கடாய் சோறு போட்டிருந்தேங்க. எல்லாமே நான்வெஜ்ஜில் செய்வாங்க, நான் வெஜ்ஜில் செஞ்சுருக்கேன். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. போய் பாருங்கள், நேரம் கிடைக்கும்போது நம்ம வீடியோலாம் போய் பாருங்கள். நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். பாருங்கள், திரட்டுப்பால் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ லாஸ்ட்டில் வறுத்து வச்ச முந்திரியும் தேங்காயும் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சூப்பரான டேஸ்டியான தேங்காய் திரட்டுப்பால் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. பாருங்கள், நான் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள்.
அப்படியே பார்க்கும்போதே அப்படியே அல்வா மாதிரி இருக்குங்க. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் ப்ளீஸ். நம்ம சேனலை பார்க்குறவங்க நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி.